வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா டெய்லரிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். மெஷர்மெண்ட் பார்த்தோம் நம்ம கான்வென்ட் யூனிஃபார்மோடது. அது இன்னைக்கு கட்டிங்ஸ் பார்க்கலாம். அகலம் வந்து 7.5 வச்சுக்கிட்டோம். 7.5 அதை ரெட்டையாக முடிச்சுக்கணும். உயரம் 8 வச்சுக்கோங்க. 8 பார்த்தோம், அதை ரெட்டையாக முடிச்சுக்கணும். இதே மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணிக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் சாதா ஷிம்மி இருக்கலாம். ஒரு இது மட்டும் 4 பீஸ் போட்டுக்குவோம். இது வந்து 8 பீஸ் போட்டுக்கணும். இதில் 4 இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போது இது ஒரு 4, இது ஒரு 4, 8 பீஸ் வரும். ஏன்னா நமக்கு ஒரு பினோஃபார்மோட பாடி மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக வரும். சரிங்களா? இப்போ கழுத்து அகலம் வந்து 2 இன்ச்சு, ஷோல்டர் 2.5 இன்ச்சு, ஹார்மோல் 5 இன்ச்சு, ஏன் வெள்ளை வந்துச்சு? ஹார்மோல் வந்து முன்கழுத்து முன்கழுத்து 4.5, பின்கழுத்து 3. அப்போ இது பின்கழுத்துன்னு இருக்கிறத நம்ம ஒரே இதை சேர்த்து கட் பண்ணிடலாம். இது வந்து பா வலிவில் வரும். இந்த நெக் வந்து பார்த்திங்கன்னா பா ஷேப்பில் வரும். அதனால் அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஹார்மோல் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு இப்படி இந்த கவ் போட்டுக்கிறோம். இது எல்லா பீஸுமே இந்த 8 பீஸுமே வச்சுட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். ஜெயந்தி ஃபோன் பண்ணுதோ? கட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கிறோம். முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கோ. போயிட்டு கட் ஆகிடுச்சு. ஹார்மோல் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு நெக் கட் பண்ணியிருக்கிறது வந்து பேக் நெக்கோட பொசிஷன் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அப்போ ஃப்ரண்ட்டு வந்து அதிகமாக வரணும். அப்போ என்ன செய்யணும்? இந்த ஃப்ரண்ட் இப்படி வச்சுட்டு 2 நம்ம 4 கட் பண்ணியிருக்கோம்ல, அதை தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து 3 இன்ச்சு தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 1.5 இன்ச்சு, அப்போ 4.5 இன்ச்சு உங்களுக்கு ஃப்ரண்ட்டு நெக் வரணும். இன்னொரு 1.5 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ 2 பக்கத்துக்கு சேர்த்து நான் கட் பண்ணுறேன். இதே முறையில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃப்ரண்ட் வந்து ஜாஸ்தியாக வரணும், பேக் சைடு வந்து கம்மியாக வரணும். கரெக்டாக கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சரி பண்ணிட்டோம். இப்போ 8 பீஸ் இதில் இருக்குது. நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது டபுளாக வந்து லைனிங் மாதிரி ரெட்டையாக சேர்ந்து வரும். ஓகேங்களா? இதுக்கு வந்து கீழே கட்டு தனியாக ஜாயின் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த தனியாக எடுத்து வச்சுப்போம். எவ்வளோ இடுப்பு சுற்றளவு வேணுமோ அது மாதிரி 1.5 பங்கு 36 இன்ச்சுக்கும் உயரம் வந்து 15 இன்ச்சுக்கும் நான் இதை கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது இது மீறி காட்டுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் எல்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறதில்ல. பண்ணுங்கள், எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மேலே நிறைய விஷயங்கள் சொல்லித்தருவோம். தேங்க்யூ ஸோ மச்.